ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஒரு லாங் வீடியோ தான். இப்போ பார்த்தாலும் குட்டி குட்டியாக ஸ்டார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? பழம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி தம்பிக்கு பழம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு கொய்யாப்பழம் ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி கொடுத்துட்டு காயெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே அவன் பாதி சாப்பிட மாட்டான். சரியாக சூரிய சாப்பிட்றது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து காய் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் எடுத்து வச்சுட்ருக்கோம் நானும் தம்பியும். என்னென்ன காய் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? வெள்ளரிக்காய், பாவக்காய் 3, இது வந்துட்டு முள்ளங்காய், அப்புறம் ஒரு மாங்காய், இது வந்துட்டு புடலங்காய், இது வந்து என்னமோ சொல்லுவாங்களே மறந்து போச்சு, சுரக்காய் நினைக்கிறேன். ஆமாம் சுரக்காய் தான். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இதில் வந்துட்டு கருணக்கிழங்கு, அப்புறம் வந்துட்டு இது என்ன கிழங்கு தான் நவுச்சு சாப்பிடுவாங்க, அது என்னென்னு தெரியல, ஞாபகம் இல்லை. இது வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நிறைய காய் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்லலை, பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது இன்னொரு புடலங்காய், இது வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா எல்லாமே இந்த தனித்தனியாக பிரிச்சுட்டு மற்ற வீட்டுக்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இல்லை பீன்ஸு, அவரைக்காய், பச்சை மிளகா, கத்திரிக்காய் அதெல்லாம் இருக்குது. பீட்ரூட்டு தம்பி இப்போ பிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார், அதுக்கு நம்ம எடுத்து வைக்கணும். வெள்ளரிக்காய் வந்து 4 வாங்கிட்டு வந்திருக்காரு. காய் இருக்குதுன்னா பேர் நான் இந்த காயுமே நான் செஞ்சு சாப்பிட மாட்டேன். இது 1 2 தான். அத்தை விட்டு கொடுத்துருவோம். ஏதாவது பிடிச்ச காயை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொடுத்துருவோம். நான் பேசுகிறது சரியாக கேட்குதுன்னு தெரியல, ஏன்னா நான் பின்கதை திறந்து வச்சுருக்கனால பஸ்ஸு போயிட்டே இருக்கிறனால உங்களுக்கு சரியாக கேட்காது. நான் ஆரன் சவுண்ட் அதுதான் கேட்கும். காய் கொண்டு வந்திருந்தாங்களா அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். எடுத்து பிரித்து வச்சுட்டு அப்பாவில் போட்டு வச்சுட்டா அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த முச்சப்பழம் 2 கொண்டு வந்திருக்காங்க. மார்க்கெட்டில் வேலை செய்கிறதுனால எல்லா காயுமே கொண்டு வந்துடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ கொண்டு வருவாங்க. தீர்ந்தோடனே சொன்னோடனே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் எல்லா காயும் எடுத்து வச்சுட்ருக்கோம். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு ஒன்று தான் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் ஏன் இல்லைன்னா அத்தை வீட்டில் இருக்குது ஃப்ரிட்ஜு, அதனால் நம்ம வீட்டில் இல்லை. அதனால் அங்கே வச்சுக்குவோம். டெய்லி அத்தை வீட்டுக்கு போவோம் தம்பி தூக்கிட்டு. போகிறப்ப நம்மளுக்கு என்ன காய் நாளைக்கு சமைக்க போகிறோம்னா அந்த காயை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். மற்றபடி வெங்காயம் தக்காளிலாம் இங்கே நான் போட்டு வச்சுருவேன். இப்போ கூட நான் பேசுகிறப்ப ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும். ஏன்னா இங்கே வந்து வண்டியெல்லாம் இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டதுனால வண்டி ஃபுல்லாமே இந்த பக்கம் தான் போகுதா, அதனால தான் சவுண்டு. வீட்டுக்குள்ளே கதவே சாத்திருந்தாலும் வண்டி போகிற சவுண்டு கேட்க தான் செய்யும். நீங்களாம் நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு தோசை, தக்காளி சட்னி. அவருக்கு வந்துட்டு சாப்பாடு கொஞ்சம் புளிக்குழம்பு இருக்குது, கருவாடு கொஞ்சம் வதக்கணுமா அது கொஞ்சம் இருக்குது. அதோட எனக்கும் தம்பிக்கு மட்டும் மாவு வாங்கி வச்சுருக்கு. இனிமேல் தோசை சுடணும். நீங்கள் எல்லாமே லைக் பண்ணாமல் எல்லாமே லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு மீதியை வந்துட்டு எடுத்து கவரில் போட்டு வச்சுட்டு அத்தை வீட்டில் போய் கொடுத்துக்கலாம். பாருங்க வீட்டை இப்போ விளையாட்டு ஜாமான் ஆகும், அதனால் எல்லாத்தையும் மிக்ஸி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கான். அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். காயெல்லாம் பிரித்து வச்சுட்டு பார்க்கலாம். இங்கே ரொம்ப நாள் கழித்து ஃபுல் வீடியோவில் நான் பேசி போட்டிருக்கேன். மற்றபடி எடிட் பண்ணி, அதாவது வீடியோ கிளிப் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை வந்துட்டு நானே வாய்ஸ் கொடுத்து போடுவேன். இன்றைக்கி தான் டேரெக்டாக நான் வாய்ஸ் கொடுத்து பேசுகிறேன். பார்க்கலாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. காய் மட்டும் தான் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம 2 நாளில் ஊருக்கு போக வேண்டியது வேலை இருக்குது, அதனால் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்ட்டு 2 நாளைக்கு சமைக்கிற கடவை எடுத்து வச்சுருக்கு. மாங்காய், காலிஃப்ளவர், கேரட் அதெல்லாம், மற்றதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் கட்டைப்பையில். அவர் வந்தோடனே கொண்டு போகணும் அத்தைக்கு. வந்துட்டு காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்கோம். அவங்க அப்பா வரக்கான்னு வெயிட்டிங். அவங்க அப்பா வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருக்காரா, வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி கிளாஸ் இருக்குது புதன்கிழமை, அதனால் கிளாஸுக்கு போயிருக்கனால வந்தோடனே நம்ம அத்தை வீட்டுக்கு போகணும். செல்லு அதிகமாக பார்த்துட்டே இருக்கான், அதனால் சரியாகவே வீடியோவே போட முடியல. எப்போ பார்த்தாலும் செல்லு தான். அதனால் என்னால் டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.